வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். சில அடைமொழிகள் அல்லது சிறப்பு பெயர்களுக்கு உரியவர்களும் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டின் தாக்கரே அப்படின்னு அழைக்கப்படுபவர் மாதவையா. அப்படி சொன்னது யாருன்னா கைலாசபதி. அதுக்கப்புறம் ஆங்கில நாவலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிச்சர்ட்சன். அப்புறம் புதினத்தின் முன்னோடி பொக்காஷியோ எழுதிய டெக்காமரன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. தமிழ் நாவலின் தந்தை வேதநாயகம் பிள்ளை. அடுத்து தமிழ் நாவல் ராணி, கதாமோகினி, ஏகராணி இப்படியெல்லாம் சொல்லப்படுறவர் வைமு கோதை நாயகி. தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா அப்படின்னு அழைக்கப்படுறவர் மு வரதராசனார். வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் கல்கி. தமிழ்நாட்டு மாப்பாசான் அப்படின்னு அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் தாகூர் KS வேங்கடரமணி. தமிழ் சிறுகதையின் தந்தை யாருன்னா வாவேசு ஐயர். சிறுகதை மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா புதுமை பித்தன். அப்புறம் சிறுகதை உலகின் தந்தைனா செக்கேவ். தமிழ் சிறுகதை முன்னோடி யாருன்னா வீரமாமுனிவர். செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், செந்தமிழ் செல்வர், மொழி ஞாயிறு இந்த பெயர்கள்லாம் யாருக்குரியதுன்னா தேவிநேய பாவாணர். எழுத்து சித்தர் அப்படின்னு பாலமுருகன் அழைக்கப்படுறாரு. தமிழ் கட்டுரை இலக்கியத்தின் தந்தை ராமசாமி. இன்னும் ஒரு சில அடைமொழிகளோட அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.